நாம் அன்றைய வசனத்தை கவனிப்போம். இன்று நாம் கேட்கப் போகிற பிரசங்கத்தின் தலைப்பு தேவனிடத்தில் எதிர்பாருங்கள். ஒரு எதிர்பார்ப்புன்னு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும், கரெக்டு தானே? ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு சரியான விதத்தில் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்தால் அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நம்ம எதிர்பார்ப்பு அங்கே இருக்கணும், அவர்கிட்ட இருக்கணும். இருக்க வேண்டிய இடத்துல நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் எங்கே வச்சிடுறோம்? மனுஷர் மேலேயும் உலகத்தின் மேலேயும் நம்ம மேலேயும் நம்மளை சூழ்ந்த பல காரியங்கள் மேலே எதிர்பார்ப்பை வச்சுட்டு கடைசியில் அதில் பல தோல்விகள் வரும்பொழுது துவண்டு போய் விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். கவனிக்கிறீங்களா? ஆக எதிர்பார்ப்புன்றது நம்மளுடைய முழு அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் எங்கே இருக்கணும்? முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து இருக்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும்ன்றான். அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு பாருங்க. இங்கே எதிர்பாருங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வேற எங்கேயோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எதிர்பார்க்க வேண்டிய இடத்தில் பார்க்காமல் ஆண்டவர் எல்லாம் ரெடியாக இருக்கிறார் உங்களுக்கு சகலமும் செய்ய. ஏற்கனவே நிறைய செஞ்சு வச்சிருக்கிறாரு, இன்னமும் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு தாராளமான நல்ல ஒரு அருமையான குணாதிசயங்களுடைய தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது இல்லையா, நம்ம எதிர்பார்ப்பு முழுக்க அவர் மேலே வைங்க. உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைய நேரம் நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது. சபை மேலே இருக்குது, இல்லைன்னா ஊழியத்தின் மேலே இருக்குது, இல்லைன்னா ஊழியக்காரங்க மேலே இருக்குது, இல்லைன்னா நம்ம மேலே இருக்குது. நம்ம இப்போ நான் உபவாசம் ஜெபம் பண்ணுற பார்த்தார், நான் ரொம்ப ப்ரேயர் மேன், நான் ரொம்ப வர்ஷிப் மேன், அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் விட உங்கள் எதிர்பார்ப்பு நேர ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் எதிர்பார்ப்பெல்லாம் நீங்கள் தான். எனக்கு அங்கிருந்து யாக்கோபு 1:17 என்ன சொல்லுகிறது? பரத்திலிருந்து உண்டாகி, எல்லாம் சொல்லுங்க, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. புரியுதுங்களா? எந்த ஒரு காரியத்தையும் அங்கே எதிர்பாருங்க. நீங்கள் வேற எங்கேயும் எதிர்பார்த்துட்டு அப்புறம் அவங்கள குறை சொல்லாதீங்க. நான் அங்கே நினச்சிட்டு இருந்தேன் பிரதர், இது நடக்கலை. நான் இங்கே யோசிச்சுட்டு இருந்தேன், இது எனக்கு ஆகலை. அது உங்கள் ஃபெயிலியர், அது உங்கள் தோல்வி. அது நீங்கள் செய்ய வேண்டிய பிரகாரமாக செய்யாமல் எல்லாத்தையும் வேறு விதமாக செஞ்சுட்டு அப்புறம் எல்லாத்துலேயும் நீங்கள் டோட்டலாக அப்செட் ஆயிடுறீங்க. அதனால தான் இன்றைக்கி ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். நம்மளுடைய முழு எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் தேவனை சார்ந்து இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது, டென்ஷனே கிடையாது. கரெக்டாக நான் சொல்கிறது? அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி சமாதானம் வேணும்னா என்ன பண்ணணும்? பணம் தருமா? இங்கிலாந்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் இருந்தார். அந்த செல்வந்தர் அவர்கிட்ட இங்கிலாந்து அரசு சில நேரங்களில் கடன் வாங்குமா, தங்கம் பணமெல்லாம். அந்த அளவுக்கு பெரிய செல்வந்தர். அவர் ஒரு ரகசிய அறை வைத்திருந்தார். உள்ள அந்த அறைக்குள்ள பல ஏராளமான பொக்கிஷங்கள். அவர் இங்கிலாந்தில் ஏன் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு பெரிய செல்வந்தர். அவர் ஒவ்வொரு நாளும் அந்த அறைக்குள்ளே போய் இதெல்லாம் பார்த்து பிரமிப்பாக பேசுவாராம். என்னிடத்தில் இருக்கிற தங்கம், என்னிடத்தில் இருக்கிற வெள்ளி, என்னிடத்தில் இருக்கிற பொன், என்னிடத்தில் இருக்கிற பணம், நான் ஒரு அரசாங்கத்துக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு நான் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த அறைக்குள்ளே போய் என்ன செய்வாராம்? உலாவாராம். இப்படி ஒரு நாள் உலாவி கொண்டிருந்த பொழுது அவருடைய அந்த அவ்வளோ பெரிய பொக்கிஷாரை வச்சிருக்கிற, சும்மா சாதாரண டோரா போட்டிருப்பாரு, நம்மளே பார்த்து பார்த்து கதவை போடுறோம். நமக்கு அடிக்கடி நான் ஞாபகம் வரதுலாம் என்ன வருது? திருடன் வந்துடுவானோ, இல்லை நல்லா வீட்டை பூட்டிட்டியா செக் பண்ணு, அடிக்கடி பார்க்குறோமா இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளுக்கே நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அவ்வளவு ஏராளமான பொக்கிஷங்களை வச்சிருக்கிறவர், அவருடைய அந்த டோர் ஆட்டோமேட்டிக் லாக்கர். அவர் அதனுடைய கீயை கையில் வச்சிருக்கணும். ஆனால் அன்னை நாள் பார்த்து என்ன பண்ணிட்டார்? அந்த கீயை மறந்து டோர்லேயே விட்டுட்டு உள்ளே வந்துட்டார். டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிடுச்சு. இப்போ அந்த கீ இல்லாமல் அவரை டோரை திறக்கவே முடியாது. உள்ளே பார்க்குறாரு, ஏராளமான தங்கம் வெள்ளி பொண்ணெல்லாம் கிடக்குது. ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிட முடியுமா? சோறு சாப்பிட முடியுமா? பசி எடுத்தால் தங்கத்தை சாப்பிட முடியுமா? அவரும் முயற்சி பண்ணி பார்க்குறாரு.
அவரால் அந்த டோரை யார் ஏற்படுத்தின டோரு? அவரே ஏற்படுத்தின கதவு அது. கடைசியில் அவரையே உள்ள வைத்தது பூட்டி விட்டது. உலகம் கூட அப்படிதான். நீங்கள் ரொம்ப அங்கே எதிர்பார்த்து ஓடினீங்கன்னா உங்களை அங்கே லாக் பண்ணி வச்சுக்கோம் அது. கடைசியில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது. உங்களுடைய சிந்தனை மென்டாலிட்டிலாம் ஃபுல்லாக பேச்சில் கூட அப்படி தான் இருக்கும். சிலர்லாம் நான் பேசும்போது கேட்டிருக்கிறேன், அவங்களுக்கு ஒரு நாளும் தேவனிடத்துலேருந்து எதுவும் வருன்ற நம்பிக்கையே பேசுறது இல்லை. அவங்க எப்போ பார்த்தாலும் பிரதர் எனக்கு அது இருக்குது பிரதர், இது இருக்குது பிரதர்னு ரொம்ப தற்பெருமையாக பேசிட்டு தெரிவாங்க. நான் பெரிய அரசாங்க ஊழியர், நான் அது இது அப்படிலாம் பேசிட்டு அலைவாங்க. ஊழியக்காரங்க கூட அப்படி இருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க விசுவாசிகள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டோட போகிறாங்க. கிடையாது, அப்படி தேவன் விரும்பலன்னு தெரியுங்களா? நம்முடைய எல்லா அந்த நோக்கமெல்லாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். எனக்கு எல்லாம் அங்கே இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எல்லாம் இருக்குது. கர்த்தர் எல்லாம் கையை உயர்த்தி மேலே அப்படி சும்மா சொல்லணும், எல்லாம் எனக்கு அங்கே இருக்குது. இன்றைக்கி சில நேரங்களில் நமக்கு சில குறைவுகளை தாண்டி போய் தாங்க ஆகணும். எதுவுமே அப்படியே என்னமோ உலகத்தில் அப்படியே எல்லாமே நமக்கு அப்படியே ஃபேவராக இருக்கும்னு நம்பாதீங்க. ஆனால் எப்பொழுதும் தேவன் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணாதிசயம். அவர்கிட்ட ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவர் சொல்லிட்டாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்றார். புரியுதுங்களா? உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவா என்னுடைய நினைவுகளும் என் வழிகளும் உயர்ந்திருக்கிறது. அவருடைய நினைவுகள் வேற தான், அவருடைய வழிகள் வேற தான். நம்ம எப்பவுமே இந்த குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டுறாளுங்க. நம்ம எப்பவுமே கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்கல்ல, கிணத்து தவளைக்கு கிணறு தான் உலகம், மேலே பார்த்தா தான் தெரியும் இன்னொரு உலகம் இருக்குதுன்னு. ஸோ பிசாசு நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிடுறான், ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்ட விட்டு, இல்லைன்னா ஒரு கிணத்து தவளையாக மாற்றி வேறு எதையும் சிந்திக்காத அளவுக்கு பண்ணிடுறான். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாருங்க, நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு முழுவதும் அவர் மேலே வைங்க. ஃபுல் 100 ஒன்று கூட நான் யார் மேலே வைக்க மாட்டேன். ஒரு நோக்கத்தை கூட, ஒரு எதிர்பார்ப்பு கூட நான் யார்ட்டையும் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். சில குடும்பத்தில் கூட பாருங்கள், மனைவி புருஷனையே எதிர்பார்த்து வாழ்கிறது. அது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எல்லாத்தையும் அங்கே எதிர்பார்த்துட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி உட்காந்துருக்கக்கூடாது. புகார் சொல்லிட்டு உட்காந்துருக்கு. நிறைய மனைவிகள் புகார் பட்டியலை வாசிக்கிறதே நேரங்காலம் போயிடுது. நான் அப்படி எதிர்பார்த்தேன், இப்படி எதிர்பார்த்தேன். நிறைய புருஷன்மார்கள் எல்லாத்தையும் மனைவிக்கிட்டே எதிர்பார்க்கறது, அப்புறம் நடக்கலைன்னா குறை சொல்கிறது. நான் சொல்கிறேன், இந்த எதிர்பார்ப்பை பற்றி பிரச்சனை கிடையாது. இது ஒன்றும் இல்லை, உலகத்துக்கு தேவையான சின்ன சின்ன காரியம்தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தேவையான ஒரு எதிர்பார்ப்பு எங்கே இருக்கணும் சொல்லுங்க? எங்கே இருக்கணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை முதல்ல சொல்கிறேன், வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 44 45, 21, 44, 45 யோசுவாவின் புஸ்தகத்தில் எடுத்து வாசிப்போம். கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. சொல்லுங்க, நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். என்னதுங்க? சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அப்போ எங்க பார்த்தா அவங்க நிறைவேறும்? கொஞ்சம் எல்லாம் என்ன பாருங்க, எல்லாம் என்ன கவனிங்க. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பை கரெக்டாக வைக்க மாட்டேங்கிறீங்க இல்லையா? இங்கே பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எப்படி நிறைவேறிச்சு? அவர் நிறைவேற்றுவார்ன்ற எதிர்பார்ப்பு. நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா குடும்ப வாழ்க்கையில்? என்னங்க, நிறைய நேரம் நம்ம மாச சம்பளத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்குறோம். மாச சம்பளம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் முடிச்சிடலாம். சில நேரங்களில் லீவ் எக்ஸ்ட்ரா ஆயிரும். என்ன பண்ணுவீங்கப்பா? கவலையோடு உட்காந்துருப்பீங்க. கரெக்டா? இந்த மாதம் 5 நாள் லீவ் ஆயிடுச்சு, என்னன்னு தெரில, எனக்கு பேமெண்ட் வராது. நான் ஒரு 30 நாள் சம்பளத்தையும் நான் 30 காரியங்களுக்கு எனக்கு தீர்மானித்து வச்சுருக்கிறேன். அதில் 5 நாள் லீவு போச்சுன்னா என்ன பண்ணுறது? கவலையப்படாதீங்க, அதெல்லாம் நினச்சி சோர்ந்துடாதீங்க.
அவர் உங்களுக்கு சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் தவறியே போகாது. ஆமென் சொல்லுங்க. நல்லா தைரியமா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறும், தவறி போகாது. அதான் எதிர்பார்ப்பு. நீங்கள் வேற எங்கன்னா எதிர்பார்த்தீங்கன்னா தவறிடும். புரியுதுங்களா? அப்புறம் குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க வீட்டிலே. நீங்கள் நிறைய பேர் நீங்கள் அப்படி தான் உட்காந்துருக்குறது, வீட்டிலே குறை சொல்லிட்டு உட்காந்துருக்குறது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்லுவேன் அது பூஜ்யம் தான், ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. நீ சும்மா ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு எதையா சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு நீ எதையோ ஒன்று பேசிக்கிட்டு நீயே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தேவன் ஒன்று அழைச்சிருக்கிறாரு? இல்லை. அவர் உங்களுக்கு பாருங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அந்த அத்தனை நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை கூட தவறி போலையாம். சொல்லுங்க, எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ உங்கள் எதிர்பார்ப்பு எங்கே இருந்தா? சரியான இடத்துல இருக்கணும். நான் அவரை எதிர்பார்த்தேன்னா அது கரெக்டு. எல்லாம் சொல்லுங்க, கரெக்டு. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நான் எதிர்பார்த்தேன்னா தேவனிடத்தில் அது சரியானது. தேவன் உனக்கு சொன்னவைகள் எல்லாம் செய்வ அவர் காத்திருக்கும் போது உன் கண்களை வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு வார்த்தையை கூட தவறி போக விட மாட்டார். எல்லாம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை கூட. அதே 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை. என்ன சொல்றான் அவன்? விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. பாத்தீங்களா? இப்போ இவன் சொல்றான், இப்ப எனக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதல் எங்க எதிர்பார்த்துட்டு இருந்தான்? சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல தைரியமா வாழ்வீங்க. எது இல்லைன்னா கூட உங்க வாயிலிருந்து என்ன வராது? குறை வராது, இல்லைன்னு வராது. இருக்குதுன்னே நான் விசுவாசத்திலோ பேசுவீங்க. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. இதெல்லாம் என் வாழ்க்கையில வரும்னு நான் அவரை அங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், அங்க பார்த்துட்டு இருக்கிறேன் நான். புரியுதுங்களா? என்னுடைய நோக்கம் எல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்புலாம் அங்க இருக்கிறதுனால எனக்கு அங்க இருந்து ஜெயம் வருது, அங்க இருந்து எனக்கு நல்ல ரிசல்ட் வருது. இதை தான் ஒவ்வொரு சபையும் செய்யணும், ஒவ்வொரு ஊழியமும் செய்யணும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் செய்யணும். செய்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு விரோதி இல்லாம, ஒரு இடையூறும் இல்லாம உன்னை நல்ல இளைப்பாற பண்ணுவார். இளைப்பாறல என்ன தெரியுமா? நல்ல ரிலாக்ஸ். என்னதுங்க? உன்னுடைய இருதயம் நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். உன் மைண்டு நல்ல சமாதானமாக இருக்கும். நிறைய நேரம் ஒரே இருதயத்திலையும் மனசுலையும் போட்டு அலை பாஞ்சிட்டு கிடக்கிறோம் பல நேரம். காரணம் என்னன்னா, நம்முடைய அந்த எதிர்பார்ப்பு தேவனிடத்தில் வைக்காமல் இருக்கிறோம். ஒருவேளை உன்னை சுற்றிலும் சாதகமான சூழ்நிலை இல்லைனா கூட உன் எதிர்பார்ப்பு அங்கே இருக்கட்டும், அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. இப்போ இவங்கெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டாங்க? இவங்கெல்லாம் என்ன பிறக்கும் போதே கற்றுக்கிட்டா பிறந்தாங்க? இல்லைங்க, கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். தேவன் கற்றுக் கொடுத்ததை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களை தான் கேட்டேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை பிரதர், என் வாழ்க்கையில் நான் ஒரு காலத்தில் நான் எங்கெங்கேயும் எதிர்பார்ப்பை வச்சு ஏமாந்ததெல்லாம் உண்மைதான். என்னங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பலவீனம் வருது, ஒரு வியாதி வருது, உடனே உங்கள் எதிர்பார்ப்பை டாக்டர் மேலே வைக்கக்கூடாது. வேணா டாக்டரை போய் பாருங்கள், தப்பு இல்லை. ஆனால் சுகத்துக்கு வேண்டிய எதிர்பார்ப்பு எங்கே போகணும்? ஆண்டவரை நோக்கி போகணும். ஆமென். நிறைய நேரம் டாக்டர் கொடுக்குற மருந்தே தப்பாயிடுது. சமயத்தில் ஒரு செய்தி பார்த்தேன், நம்ம சென்னையிலேயே ஒரு குழந்தைக்கு கால் வலி வந்தது. அந்த கால் வலிக்கு கொண்டு போய் ஒரு டாக்டரை பார்த்துருக்குறாங்க. அந்த காலை ஒழுங்காக நல்லா துள்ளி விளையாடி கொண்டிருந்த பையன், 10 வயசுக்கு மேலே பையன், அவன் துள்ளி விளையாடின அந்த வீடியோ கூட அவங்க அப்பா போடுறாரு யூடியூப்பில். இப்படி துள்ளி விளையாடி கொண்டிருந்த அந்த குழந்தைய மருத்துவர்கிட்ட கொண்டு போன உடனே காலில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டார் டாக்டர். ஆப்ரேஷன் பண்ண உடனே காலே அழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு காலையே எடுத்துட்டாங்க அந்த குழந்தைகிட்ட இருந்து.
இப்போ ஒரு கால் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த குழந்தை இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எப்படி எதிர்பார்த்து போனாங்க? இந்த டாக்டர் போனால் நல்லாயிரும், என் பிள்ளை நல்லாயிரும், எதிர்பார்த்து போனதானே ஒரு 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 தகப்பனுடைய தாயோட கடமை. ஆனால் எதிர்பார்த்து போன இடத்துல நடக்கலையே, வேற மாதிரி நடந்து போச்சே. புரியுதா நான் சொல்றது? சில நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து போவீங்க, அங்கே வேற மாதிரி இருக்கும், நடக்கும். ஆனால் இவர்கிட்ட நீங்கள் சரி எதிர்பார்த்தீங்கன்னா சரியாக நடக்கும். அதுதான் சொல்கிறேன் நான் எப்பொழுதும், உங்கள் எதிர்பார்ப்பும் பொழுது அவர் மேலே அப்படியே சார்ந்து வச்சிடுங்க. இது செய்யாதனால்தான் பல நேரங்களில் நம்ம தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு தெரியும். என்னங்க, நான் உங்களை குறை சொல்கிறது, நீங்கள் என்ன குறை சொல்கிறதுமா தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லையே. அதுக்கு சபை, இப்போ சபையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து, எப்பா பனகாச நீ நல்ல விசுவாசிகளை குறை சொல்லிட்டே இரு, உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் நல்லா பாஸ்டரை குறை சொல்லுங்கள், அதுக்காக ஊழியம் இல்லைங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது நம்ம மத்தியில் யார் வர்றது? தேவனுடைய கிரியை வரும், தேவனுடைய செயல்கள் வரும். இந்த சகோதரர்லாம் கேட்குறீங்களா? எதிர்பார்ப்பு அங்கே வைங்க, சும்மா உங்கள் பர்ஸு மேலே வைக்காதீங்க, என்ன உங்கள் பொக்கிஷங்கள் மேலே வைக்காதீங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆபிரகாமுக்கு ஏராளமான பொக்கிஷம் இருந்தது, அவன் எதிர்பார்ப்பெல்லாம் தேவனிடத்தில் இருந்தது. என்ன எதிர்பார்ப்பு? கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும். எனக்கு என்ன வயசானாலும் அவர் சொன்னது, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அதை கொடுத்தாரா இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் எதிர்பார்த்து வாழ்ந்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? சங்கீதம் 29:11 வாசிங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. என்னதுங்க? உனக்கு பெலன் மாத்திரமல்ல, சமாதானத்தையும் அருளுவாராம். அப்போ சமாதானத்தை எங்க எதிர்பார்க்கணும்? ஆண்டவர்கிட்ட. மகிழ்ச்சி, ஒளி, இளைப்பாறுதல், சந்தோஷமா இருக்கிறான் அவன் சொல்றான், இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன் பிரதர், நான் ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன். காரணம் என்னது? கர்த்தர். ஒரு இடையூறும் இல்லை, ஒரு விரோதியும் இல்லை, சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதல். அல்லேலூயா. அத்தனை நல்வார்த்தைகளையும் நிறைவேற்றினார், ஒன்றையும் தவறி போக விடவில்லை. இப்போ இப்படி செய்கிற ஒரு ஆண்டவர் எதிர்பார்த்து வாழ்றதாங்க சரியான வாழ்க்கை. இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, அவங்க நிச்சயமா நல்ல, அவங்கள பார்த்தாவே தெரிஞ்சிடும் இவங்க நல்ல கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுதான் தேவன் விரும்புகிற காரியம். சமாதானம் அருளி, எல்லாம் சொல்லுங்க, சமாதானம் அருளி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி சொல்லுங்க. அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிச்சாதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். சும்மா நான் என் சுய முயற்சியிலலாம் நான் ஆசீர்வாதத்தை தேடக்கூடாது. டிவியை பார்த்தா ஆசீர்வாதம் வந்துடும், இந்த ஐயாவுடைய கூட்டத்துக்கு போனால் எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும், அப்படி வராது. இதெல்லாம் தப்பான போதனைகள், தப்பாகவே உங்களுக்கு போதிச்சு வச்சுட்டாங்க. என்னங்க, வீட்டில் 24 மணி நேரமும் ஒரு டிவியை போட்டு அங்கே அந்த பாட்டை மட்டும் கேட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை திறந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சேர்த்து வச்சு வரவங்களுக்கு மூட்டை மூட்டையாக கொடுத்துக்கலாம். நீங்கள் வாயை திறந்து ஒரு பாட்டு பாட மாட்டீங்க, பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டீங்க, முழங்கால் பட்டு ஜெபம் பண்ண மாட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் ஆஹா, ஒரு வேத வாசிப்பு ஆஹா. ஏன் சொல்லுங்க, என்ன டிவியெல்லாம் இப்போ வந்ததுங்க? அது இவங்கெல்லாம் ஆதி காலத்திலேருந்தே உட்காந்து தேவ சமூகத்தில் அவருக்கு ஒப்பு கொடுத்து அதெல்லாம் தெளிவாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஆவியானவர் மூலமாக. இப்போ குறுக்க கொண்டு வந்த ஒரு சில சோம்பேறித்தனமான செயல்கள், நான் டிவி பார்க்க வேணான்னு சொல்லலை, ஆனால் சில என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அதை போட்டுட்டு அதிலேருந்து சில என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எந்நேரமும் நாங்கள் இந்த டிவியை தான் பார்ப்போம். அப்போனா நீ பைபிள் எடுக்க மாட்ட, நீ ஜெபம் பண்ண மாட்ட, உனக்குன்னு எந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கும் தேவனுக்கும் எதுவும் இல்லை, நேராக டிவியோடு இருக்கிற, டிவிக்கு உனக்கும் தான் உறவு. அதை பாருங்க, எப்போவாவது நேரம் கிடைக்கிறக்கு ஒரு ரிலாக்ஸாக பார்த்துக்கங்க, தப்பு இல்லை. ஆனால் நீ எப்படி இருக்கணும்? தேவனிடத்தில் எதிர்பார்த்து காலை விடிஞ்ச உடனே, ஆண்டவரே இந்த நாள் முழு எதிர்பார்ப்புலாம் நீங்கள் தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆகையினால
30 சங்கீதம் 11ஆம் வசனத்துல இன்னொரு வசனம் இருக்கு. 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். என் புலம்பலை என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு. ரட்டுனா என்னது? நார்மலான லைஃப் இல்ல, அது துக்கம். ரட்டு உடுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? சாக்கு உடை. என்ன உடை அது? ஆமா, நீங்களாம் சர்ச்சுக்கு சாக்கு உடையோட வந்தீங்கன்னா என்ன ஆகுறது? நான் சாக்கு உடையோட நின்று என்ன பண்ணுவீங்க? ஒரு கோணி ட்ரெஸ்ஸை போட்டு தேய்ச்சினா நீங்க ஐயோ எங்க பாஸ்டரை பார்க்க பாவமா இருக்குதே. நல்லா தான் இருந்தார், இப்போ என்னன்னு தெரியல கோணியில் ட்ரெஸ்ஸை போட்டு தேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த காலத்தில் அப்படிதான் சாக்கு போடியை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? நான் துக்கமா இருக்கிறேன், நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப சோகமா இருக்கிறேன். ஆனா இவர் என்ன பண்றாராம்? உனக்கு சாக்கு ஓடியே வேணாம், சும்மா எப்ப பார்த்தாலும் ரெட்டு உடுத்தாத, கலைந்து போடு. எல்லாம் சொல்லுங்க, கலைந்து போட்டு. ஆமா, ஆகாத உடையெல்லாம் கலைந்து போட்டு உனக்கு தேவையான அந்த ஆனந்த களிப்பு என்னும் உடைய உடுத்துறாரு உனக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. என் புலம்பலை மாற பண்ணினீர். மாற பண்ணினாரா? வாயை திறந்தாவே எனக்கு அது இல்லை இது இல்லை, ஆண்டவர் செய்ய மாட்டேன்றாரு, நான் என்ன பண்ணுறது, இன்னும் கஷ்டம், இன்னும் நஷ்டம், இன்னும் பிரச்சனை. 24 மணி நேரமும் நம்ம எதையாவது கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க சிலரை, அதே தான் அந்த புலம்புற நேரத்துக்கு ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து, ஆண்டவரே இப்படியெல்லாம் புலம்புறேன், என் வாழ்க்கையில் கொஞ்சம் எனக்கு இதெல்லாம் மாற்றுங்கப்பா, என்னை என்னுடைய எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் மாற்றி. அவன் சொல்கிறான், மகிழ்ச்சி என்னும் கட்டினால். என்னதுங்க? என்ன கட்டுற? என்ன எதனால உன்னை கட்டுறாரு? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க இன்னைக்கு? ஆனால் உங்களை பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க மாதிரியே சபைக்கு வரும்பொழுதே முகத்தை ஒரு வேளை அப்படி வச்சுக்குவோமா நம்ம? இன்னைக்கு சர்ச்சைக்கு போகிற முகம் மட்டும் எப்படி இருக்கணும்? பாசம் என்னதான் பார்த்தாலும் நான் சிரிக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரியாது. எப்பவுமே சிரித்து சந்தோஷமாக ஆண்டவர் சமூகத்தில் இருங்க. என்னங்க, அதானே கரெக்டு? உலகத்தாரை போய் பாருங்க, நம்மளாம் வெக்கப்பட்டு போகணும். அவங்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆட்கள். எப்போ பார்த்தாலும் நம்ம மூஞ்சி இரிட்டேட்டாகவே இருக்குது. முகத்தை நல்ல அவன் சொல்கிறான் பாருங்க, மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். சொல்லுங்க, மகிழ்ச்சி என்னும். எத்தனை பேர் மகிழ்ச்சி என்னும் இடை கட்டு? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கைங்க, சந்தோஷமா வாழுங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் என்ன செய்யக்கூடாது? புலம்பிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒன்றை வச்சு புலம்புறது. இன்னைக்கு அதெல்லாம் ஆவியானவர் மாற்ற விரும்புகிறார். நான் இப்போ சொல்றேன், நீ வாழ்நாளெல்லாம் புலம்பிக் கொண்டு அலைந்தால் நீ உன் எதிர்பார்ப்பை தேவனிடத்தில் வைக்கவில்லை. எனக்கு எல்லாம் அங்க இருக்குங்க, எனக்கு எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து வருகிறது. சொல்லலைன்னா பரவாயில்ல, சொல்லிட்டாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு வாக்கு பண்ணிட்டாரு. அல்லேலூயா. ஏசாயா 55:12 பாருங்க. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு. எப்படி புறப்பட்டு? எத்தனை பேர் மகிழ்ச்சியா புறப்பட்டீங்க காலையில? சந்தோஷமா சொல்லுங்க. நல்ல ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது கொஞ்சம் சந்தோஷமா வாங்க, மகிழ்ச்சியா வாங்க. இன்னைக்கு போய் நான் நல்லா ஆண்டவருடைய வார்த்தையை நான் நல்லா ருசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை இங்க பாருங்க என்ன சொல்லுகிறான் தீர்க்கதரிசி, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பாத்தீங்களா? சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி. அது என்ன செய்து? உங்களை உற்சாகப்படுத்துது. நீங்க தான் உற்சாகமாக மாட்டேங்கிறீங்களே. மலையாவது உங்களை உற்சாகப்படுத்த விரும்புது. மலைகளும் வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். அல்லேலூயா. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத அடையாளமாகவும் இருக்கும். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி
நல்லா இன்னும் எல்லாரும் 6 பேர் கையை உயர்த்தலை, நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை எனக்காக வைத்திருக்கிறீர் என்பதை நான் எதிர்பார்த்து வாழணும். ஆண்டவர் உங்களை அழ வச்சு துக்கப்படுத்தி உங்களை எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்தி பார்க்கிற ஆண்டவர் அல்ல. உங்களை சந்தோஷத்தினால நிரப்புகிற ஆண்டவர். நான் சாட்சியா சொல்றேன், நீங்க சாட்சியா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இல்லைன்னு ஒன்னையும் போட்டு மனசுல வருந்தாதீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, எனக்கு அது இல்லை, இது சரியில்லை, என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது. நான் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், அதை எல்லாம் விட உங்களை அழைத்தவர் பெரியவருங்க. அவர் உங்களுக்கு சொன்னவைகள் எல்லாம் மேலானது. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு, ஐயோ நான் இந்த உலகத்தில் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன்னு தெரியலையேன்னு சாக மாட்டீங்க. உங்கள் கடைசி நாள் கூட மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் இறுதி நாள் இருக்கு பாருங்க, அன்னைக்கு கூட எப்படி இருப்பீங்க தெரியுமா? மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒருவர் சொன்னார், ஒரு சகோதரன் அவங்களுடைய தகப்பனார் மரணத்தை குறித்து, எங்கள் அப்பா அன்னைக்கு மரணம் அடைவார்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர் காலையில் முதல்ல போய் எழுந்து நல்லா குளிச்சுட்டு வந்து நல்ல புது ட்ரெஸ் போட்டுட்டு, எப்போ வீட்டில் இருக்கும்போது அப்படி செய்ய மாட்டார், அன்னைக்கு என்னமோ வித்தியாசமாக ஒரு புது ட்ரெஸ் எடுத்து நல்லா போட்டுக்கிட்டு எங்களெல்லாம் சந்தோஷமாக கூப்பிட்டு நல்லா பேசி, வீட்டில் அன்றைக்கி ஒரு நல்ல பலமான ஆகாரத்தை செய்ய சொல்லி எங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் உயிர் பிரியுது. கடைசி நாளில் கூட நம்ம இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்கே உயிருக்கு போகிற ஒரு மனுஷனை கேட்டு பாருங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, நான் நல்லா ஆகணையா அப்படிதான் சொல்லுவான். படுத்துருக்கிறவன் பார்த்து ஃபஸ்ட்டு சூத்திரம் ஐயா அப்படின்னு நான் சிரிப்பான். வித்தியாசம் இருக்கா இல்லையா? டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு 3 days தான் நீங்கள் இருப்பீங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான், ஹை 3 days, ஹை 3 days, லைஃப் இஸ் க்ளோஸ் அப்படின்னு சந்தோஷமாக இருப்பானா? என்னங்க என்ன அதுக்கு முகமெல்லாம் வெளிரி போய், ஐயோ நான் ஒரு 3 நாளில் எத்தனை தான் சாப்பிட்றது, என்னத்தான் அனுபவிக்கிறது என்னன்னு தெரியலையே, மரண பயம் மூடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. எதிர்பார்க்குறவங்க, தேவனிடத்தில் எதிர்பார்த்து வாழ்கிறவங்க முகம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும். அப்போ மகிழ்ச்சி சமாதானத்தை அங்கே எதிர்பாருங்க. சும்மா உலகத்தில் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இயேசு சொல்றார் யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவருடைய சமாதானத்தையே. அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. அவருடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறாராம். வேற என்ன வேணும் சொல்லுங்க? வேற என்ன வேணும்? வேற ஏதாவது வேணுமா? பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அல்லேலூயா. பாரில் வேற என்னங்க எனக்கு வேணும்? நல்ல சந்தோஷமா ஆண்டவரை பாடிக்கிட்டு மகிழ்ச்சியா, நல்ல ஹாப்பியா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு, என்னங்க பழைய கஞ்சியா இருந்தால் கூட சந்தோஷமா குடிங்க. உலகத்தில் சொல்கிறாங்க கூழானாலும் குளித்து குடி. அவங்க பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்காங்க? நம்ம குளிக்காமல் பிரியாணி சாப்பிட்றாள், குளிக்காமல் பிரியாணி சாப்பிட்றாள். அப்பா சார், நான் செய்கிறவங்கள சொல்கிறேன், உங்களை எல்லாரையும் சொல்லலை. கூழையே குளித்து குடின்றான் அவன், கந்தையானாலும் கசக்கி கட்டுன்றான். நம்ம நல்ல ட்ரெஸ்ஸையே துவைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டிலலாம் சோப் பவுடரும் சோப் ஆயிலும் வாங்கி கொடுத்தே நான் பாதி நொந்துட்டேன். ஒரு வாரத்தில் எங்கள் வீட்டில் சோப் பவுடர் வாங்கி வரவும் சோப் ஆயில். என்னம்மா இப்போ தான் நல்லா போட்டு மினுக்குங்கிறீங்கள, ஒரு கேள்வி வரும், பதில் வரும். நல்ல டிசைனாக போட்டுக்கிட்டு போகிறீங்கல்ல, எப்படி வருது? ஆமாம், நீ கேட்குறது நியாயம்தான். எடுத்து நல்லா அயன் பண்ணி நீட்டாக போட்டுக்கிட்டு போகிறோமே, சும்மா வருமா?
கரெக்டு தான். உடனே 1 லிட்டருக்கு 2 லிட்டராக வாங்கி கொடுத்துட்றது, நல்லா ஊற்றி எவ்வளோ வேணாலும் ஆசையாக விளாவு. அப்படி செய்யுங்க. நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம சில செலவு பண்ணி தான் ஆகணும். செலவு பண்ணாதவன் கஞ்சன். செலவு பண்ணாதவன் யார்? செலவு பண்ணுங்க, தயவுசெய்து சொல்கிறேன், செலவு பண்ணுங்க. இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். ஆமாம், புது நோட்டாக இருக்குதுன்னு ரொம்ப நாள் வச்சிங்கன்னா செல்லு அரிக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நல்லா எடுத்து செலவு பண்ணுங்க, மனசு அப்படி வைங்க. செலவு பண்ண பண்ண கடவுள் கொடுப்பாரு உங்களுக்கு. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க பாருங்க. அல்லேலூயா. இதை நீ இது ஒரு 2 நாள் கூட மெசேஜாக போட்டிருந்தீங்கன்னா நான் வீட்டில் வச்சுக்கலாம் கொண்டு வந்திருப்பேனே பாஸ்டர். கொண்டு வந்திருப்பீங்க. இது எப்படி பாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நல்ல தாராளமாக. ஏன்னா உங்களை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டுகிறார், உங்களை மகிழ்ச்சியாய் புறப்பட பண்ணுகிறார். சில நேரங்களில் காசு இல்லாத நேரங்கள்லாம் என் வாழ்க்கையில் சந்தோஷமாக நடந்த நாட்கள் உண்டு. சில நேரங்களில் காசே இல்லாமல் அழுத நாட்களும் உண்டு. வித்தியாசம் இருக்குது. சந்தோஷமாக சில நேரங்களில் ஒன்றுமே இல்லாமல் போய் கூட மனநிறைவோடு திரும்பி வந்திருக்கிறோம். அப்போ எதிர்பார்ப்பு அவர்கிட்ட தான் இருந்துச்சு. நான் போகிறேன், அவர் பார்த்துக்கொள்வார். அப்போ தகன பலிக்கு எல்லாம் இருக்குது, ஆடு எங்கேன்னு கேட்ட மகன்கிட்ட ஆபிரகாம் என்ன சொன்னார்? எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், நீ வா. எதிர்பார்ப்பு எங்கே இருந்தது? தேவனிடத்தில். நீங்கள் கூட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வாயத்தான்னு சொல்லும்பொழுது எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், வாங்க. அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு செய்வார். அல்லேலூயா. அப்போ இனிமே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறையக்கூடாது, சமாதானம் குறையக்கூடாது. செல்வம் குறைஞ்சாலும் கவலைப்படாதீங்க, பணம் குறைஞ்சாலும் கவலைப்படாதீங்க, ஆஸ்தி குறைஞ்சாலும் கவலைப்படாதீங்க, அந்தஸ்து குறைஞ்சாலும் கவலைப்படாதீங்க. சமாதானத்தை மகிழ்ச்சியும் தக்க வைங்க. அல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட உடம்புல ஒட்டும். நான் சொல்ல புரியுதா? நீங்கள் அழுதுகிட்டே சாப்பிட்டு புரோஜனம் இல்லை, நல்லி எலும்பாக கடித்தாலும் புரோஜனம் இல்லை. சந்தோஷமாக ஒரு பழைய சோறு சாப்பிட்டாலும் உங்கள் புஷ்டியாக இருப்பீங்க. தானியேல் பாபிலோன் தேசத்தில் போய் என்ன சொல்கிறான்? ராஜ போஜனத்தை பார்த்து நிறைய வெரைட்டிஸாக இருக்குது. வேண்டாம் சார், எங்களுக்கு வெறும் கீரையும் பருப்பும் கொடுங்கங்கிறான். என்ன கேட்டால்? கீரையும் பருப்பும். நம்மெல்லாம் எப்போ எடுத்தாலும் கீரையும் பருப்புமா, கீரையும் பருப்புமா. நான் கூட ரொம்ப நாள் ஆசை இந்த திருவிருந்துக்கான வெஜிடேரியன் சாப்பாடு போடலான்னு. வெஜிடேரியன் சாப்பாடு, சாம்பார் சோறு, தயிர் சோறு. ஒரு ஐடியா, ஒரு ஆலோசனை இருக்குது. திருவிருந்து அன்னைக்கு எல்லாருக்கும் சாம்பார் சோறு ரைஸ், நோ நான்வெஜ், நோ நான்வெஜ். சாப்பிட்டு பாருங்கள், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. அதுக்காக நான்வெஜ் சாப்பிட வேணான்னு சொல்ல. இன்றைக்கி எப்படி நாங்களும் நான்வெஜ் செய்ய தான் போகிறோம். அதனால் நான்வெஜ்ன்றது நான் விரோதியானால் கிடையாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் அப்படியே தாட்ஸை ஓடக்கூடாது. சரி, அதுவே கர்த்தர் உனக்கு நான் எல்லா நாளும் கொடுத்தாலும் சந்தோஷம்தான், சாப்பிடுங்க. ஆனால் எதிர்பார்ப்பு எங்கே இருக்கணும்? கர்த்தரிடத்தில் இருக்கணும். 2வது காரியம் சொல்கிறேன், பாதுகாப்பு. என்னதுங்க? பாதுகாப்பு. உங்களை பாதுகாக்க அவர் வல்லவர். ஆமென். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வரை வாசிப்போம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சம் காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். இந்த பாலாக் என்ற ராஜா என்ன பண்ணானா, இஸ்ரவேல் மக்களுக்கு சூனியம் வைக்கிறதுக்கு யாரை கூட்டின்னு வந்தான்? பீலேயாம. என்ன வைக்கிறதுக்கு? சூனியம் வைக்கிறதுக்கு. அந்த ஜனங்கள்லாம் அழிஞ்சு போகணும், நாசமாக போகணும். இப்போ உங்களை நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? இங்கே நினச்சிட்டு இருப்பீங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு. சில உள்ளத்தில் சிலர் இருக்கும், உங்களை பார்த்த உடனே நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை பார்த்தோன்னே பிசாசுக்கு வயிறெல்லாம், அவனுக்கு வயிறு இல்லை இருந்தாலும் எரியும்.
பிசாசுக்கு எரிச்சலாக இருக்கும். நீ எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், நீ எப்படி நல்லா வாழலாம், நீ எப்படி நல்லா சாப்பிடலாம், நல்லா உடுத்தலாம், அப்படி தானே? அப்படி நினைக்கிற பிசாசு என்ன பண்ணுறான், சிலருக்குள்ளே புகுந்துக்கிட்டு அவங்களையும் உங்களை அப்படி பார்க்க வைக்கிறான். அப்படி பார்த்த ஒரு ஆள் தான் பாலாக்கு. அவன் என்ன பண்ணுறான், பீலையாம கூட்டு வந்து இந்த ஜனங்களை சபித்து தள்ளும். என்ன பண்ணணும்? ஆனால் அவன் இவங்களை பார்த்தவொன்னே அவன் வாய் மாறுது. என்ன சொல்லுது? இது சபிக்கப்பட்ட ஜனம் அல்ல, இது காண்டாமிருகத்துக்கு கொத்த பெல்லன் உள்ள ஜனம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன யார் அந்த பக்கம் சகோதரர்லாம் அமைதியாக இருக்கிறீங்க? உங்களுக்கு தான் சொல்ல. நீங்களாம் யார் தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு. ஆமாம், அப்படி தான் உங்களை நீங்கள் பார்க்கணும். நான் என் எதிர்பார்ப்பெல்லாம் அவர்கிட்ட வச்சுருக்கேன். என்னுடைய சிறந்த பாதுகாப்பு அவர். அல்லேலூயா. ஒரு முறை நான் என்னுடைய 2 வீலரில் போகும்போது நான் செஞ்ச ஒரு தப்பு. இப்போ சமீபத்தில் ஒரு லாரியும் இன்னொரு லாரியும் வந்து, ஒரு லாரி இன்னொரு லாரி இழுத்துக்கிட்டு போகுது. நான் கவனிக்காமல் என்ன பண்ணிட்டேன், எதிரில் ஒரு பஸ்ஸு, நான் உள்ளே போய் மாட்டிக்கிட்டேன். முன்னாடி போன லாரிக்கார் நினச்சார் மாட்டிட்டார் போலுக்குது இவர். நடந்து உண்மையை சொல்கிறேன். ஏன்னா நான் காணோம். நான் வந்து சென்டரில் நிற்கிறேன். இப்போது கார் எல்லாம் மூவிங்கில் இருக்குது. எதிரில் வர்ற பஸ்ஸுக்காரன் மறந்துட்டார். ஸோ லாரி ஓட்டுறவர் பின்னாடி ஒரு லாரி கட்டி இழுத்துட்டு வர்றாரு. அந்த லாரிக்கு பிரேக் கிடையாது. இவர் பிரேக் அடித்தார்னா நான் இப்போ என் பின்னாடி வர லாரி பிரேக் இல்லாத, ஏன்னா அதை இழுத்துட்டு போகிறாங்க, அதை டோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி போகக்கூடாது. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஏதோ ஒரு சிந்தையில் ஓவர்டேக் பண்ணலான்னு சொல்லி உள்ளே போய் மாட்டிக்கிட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் கூட பயப்படல. அந்த லாரி டிரைவரும் பஸ் டிரைவரும் பயந்து என்ன பயங்கரமாக தீட்டி விட்டாங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணலாமா? பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கிறீங்க, சாவறதுக்கு என்ன டீசெண்ட்டு? என்னங்க டீசெண்டாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி உள்ளே வந்து மாட்டிட்டீங்க. அந்த லாரி டிரைவருக்கு கை காலம் உதறுது. நீங்கள் மாட்டிக்கின்னு தான் நினச்சேன். நாங்களாம் மாட்ட மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்களாம் சாதாரண மாட்ட மாட்டோம். நாங்கள்லாம் சாவுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்த ஆள். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சந்தோஷமாக சொல்லுங்கள் பிரதர். ஆமாம், நாங்கள்லாம் மரணத்தை ஜெயித்தவரை உள்ளே வச்சிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் உள்ளே இருக்கிறது? மரணத்தை ஜெயித்தவர் உள்ள இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் தைரியமாக போங்க. ஆனால் நியாயப்படி பார்த்தா அவர் முன்னாடி பயந்து பிரேக்கு போட்டுருந்தா அது கண்டிப்பாக இந்த லாரியோடு இருக்கும்போது நான் சென்டரில் இருக்கிறேன். நம்மளை பாதுகாக்கிறவர் அவருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி என் அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். எல்லா கைகளை அசைத்து அல்லேலூயா. கை இருக்கிறவங்களா அசைங்க. அல்லேலூயா ஆனந்தமே. தைரியமா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுங்க. உன்னதர் மறைவு என்ன மூடி இருக்குது. அவர் அனுமதி இல்லாம ஒன்றும் என்ன தொடவே முடியாது. நம்புறீங்களா? தைரியமா நீங்க எப்போ, அதனால நான் செஞ்ச தப்ப நீங்க செஞ்சிடாதீங்க. ஓடுற ட்ரெயின் நின்றுட்டு நெஞ்சிட்டு என்னோட தேவன் இருக்கிறார். ட்ரெயின் சொல்லும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு. புரியுதுங்களா? அங்கே அப்படி போகக்கூடாது. நம்ம சில நேரங்களில் தவறி போய் மாட்டிக்கிறோம் பாருங்க. அப்போ ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது நம்மளை காப்பாற்றுவார். சில நம்ம அப்படி செஞ்சிடறோம் இல்லையா, எப்படி போகணும்னு தெரியாமல் போய் மாட்டிக்கிறோம். ஆனால் ஒரு சேதமும் இல்லாமல் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 23:5 என்ன சொல்றாங்க? நமக்கு தெரிஞ்ச வசனம், நல்லா அடிக்கடி படிக்கிற வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு இல்லையே 23 மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, அது வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், என்னங்க நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சொல்லுங்க, பொல்லாப்புக்கு
எல்லாம் சும்மா கையை உயர்த்தி சொல்லுங்க. பொல்லாப்புக்கு, சூனியத்துக்கு, மந்திரத்துக்கு, எலுமிச்சை பழத்துக்கு, ஜூஸு போடுற எலுமிச்சை பழத்துக்கெல்லாம் பயப்படுற கிறிஸ்தவங்க உலகத்தில் இருக்கிறாங்க. என்னங்க, அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நம்ம வீட்டு வாசலில் காலை எழுந்து ஒரு 2 எலுமிச்சம்பழம் கிடந்தா போதும், யார் சூனியம் பண்ணி போட்டிருப்பா இதை, அவளா இருக்குமோ இவனா இருக்குமோ, அப்படியே இருதயமெல்லாம் படன்னு துடிக்கும். இயேசுவே சோத்திரம் ஐயா. எலுமிச்சம்பழத்துக்கு எடுத்து நல்லா 2 ஜூஸை போட்டு குடிங்க, கழுவிட்டு, எலுமிச்சம்பழத்தை கழுவிட்டு. உங்களுக்கு அந்த கதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்படியே அடிக்கடி ஒரு வீட்டு முன்னாடி விழுந்து கிடந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு முடியல, இதுக்கு மேலே பாஸ்டரை கூப்பிட்டே ஆகணும், ஜெபம் பண்ணி ஆகணும். இது யாரோ எனக்கு எதிராக சூனியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து ஏதோ கொஞ்சம் உடம்பு வேற சரியில்லாம போச்சு. ஐயோ, நான் நினச்செல்லாம் நடந்து போச்சு. பாஸ்டர் நீங்கள் வந்தே ஆகணும், வரும்போது கொஞ்சம் சாப்பிடாம வாங்க, உபாசத்தோடு வாங்க. அவருக்கு பாவம் என்ன பிரச்சனையோ, சுகர் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்குது இல்லை, நீ சாப்பிடாம வாங்க, கொஞ்சம் உபாசிச்சா இருக்கணும். பாஸ்டர் வந்து நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி கடிந்து கொள்ளுகிறேன், துரத்துகிறேன், சபிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் செஞ்சுட்டு கிஞ்சிட்டு போன அப்புறம் ஒரு நாள் பார்த்தா அந்த பக்கம் அடிக்கடி போகிற ஒரு எலுமிச்சை வியாபாரிக்கிட்ட இருந்து கரெக்டாக வந்து விழுந்த ஒரு எலுமிச்சம்பழம். அது நம்ம இதை புரிஞ்சிக்காமல் நிறைய என்ன பண்ணுகிறோம். எலுமிச்சம்பழம்னாவே நிறைய பேருக்கு எது ஞாபகம் வருது, சூனிய ஞாபகம் தான் வருது. அதை ஆண்டவர் படைச்சதே நம்மெல்லாம் நல்லா வெயில் காலத்தில் ஜூஸ் போட்டு குடிக்கட்டும் பிள்ளைங்கன்னு படைச்சாரு. அதானே படைச்சு கொடுத்துருக்குறாரு. பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் காண்டம் யாக்கோபுக்கு விரோதமான, சொல்லுங்க, யாக்கோபு விரோதமான, அதுக்காக போய் ஒரு மந்திரவாதி பார்த்தியோ, சூனிய வையானி வையா அப்படின்னாதீங்க. இது வந்து திமிரு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் வந்து சொல்லுவான் பாருங்க, உன்னை என்ன பண்ணுறேன், அப்போ சொல்லணும் என்னோட தேவன் இருக்கிறார், என்ன வேணா பண்ணிக்கும், அப்படி சொல்லணும். அங்கே தான் தேவன் வேலை செய்வார். நீ இப்போ நின்றுக்கிட்டு சூனிய வையா பார்க்கலாம், திமிரா போய் அவன் பாட்டு அமைதியாக போவான். ஏம்மா சும்மா வையா நீ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது போய் வீண் வம்ப தேடுறது. இது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் நடந்துச்சு இது. எங்கள் அம்மா சும்மா ஊர் வம்புக்குன்னா சண்டைக்குன்னா போவாங்க. எங்கள் அம்மா பயங்கர சண்டை போடுவாங்க. எங்கள் அம்மா ஒரு ஆள் ஒன்று சொல்லக்கூடாது, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி உயரம் தான் இருப்பாங்க எங்கள் அம்மா, 2-3 அடி உயரம்தான் எங்கள் அம்மா ஒரு உயரமே. ஆனால் சண்டை போட்டாங்கன்னா சும்மா சிறுத்தை மாதிரி பாய்வாங்க. அப்படியே கோவம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அப்படி எங்கள் வீட்டு எதில் ஒரு மந்திரவாதி இருந்தார், அவரை போய் சண்டை வலிச்சிட்டாங்க. அந்த ஆள் சொல்லிட்டான் நான் காலி பண்ணிடுறேன்னு, அதே மாதிரி காலியும் பண்ணிட்டான். ஆமாங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் அப்போ ஒழுங்கான ஒரு ஜெபம் இல்லை, ஒரு தேவனுடைய ஐக்கியம் இல்லை, சூனியம் பழிச்சிருச்சு. நான் சொல்கிறேன், நீ ஒழுங்காக தேவனோட உறவு நல்ல ஐக்கியத்தை இருந்தால் சூனியம் 1000 சூனியம் பண்ண கூட பழிக்காது. அப்புறமா தான் நாங்கள்லாம் வந்து எழும்பி நின்று சூனியங்களை ஜெயிக்கிற வல்லமையை தேவன் தந்தார். அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்கள். நாங்கள்லாம் மந்திரவாதி வீட்டத்திலே கொடுத்தன இருந்து மந்திரவாதி கொடுத்த சாப்பாடையே சாப்பிட்டு அதெல்லாம் பழகிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஜுரமும் வந்தது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஜுரம் வந்தால் கூட யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, வயிற்று வலி வந்தால் கூட யாரும் மருந்து வச்சுட்டாங்க. இப்படி சொல்லிட்டு தெரியக்கூடாது. எனக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, சொல்லுங்கள், எனக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி. இந்த பவுல் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் ஒரு குறி சொல்கிற பொண்ணு வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா, பவுலை பார்த்தவனை இவர்கள் உன்னதமான தேவனுடைய மனுஷர்னு, சி போ பிசாசேன்ட்டார். பிசாசை எப்படி துரத்தணும், சி போன்னு சொல்லி துரத்தணும். பிசாசை பார்த்து, பிசாசே உன் பேர் என்ன, ஆனா பெண்ணா, எந்த ஊர், எப்படி செத்த, என்ன சாப்பிட்ற, டீயா காஃபியா பிரெட்டா ஆம்லேட்டா, இது பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பிசாசை பார்த்து என்ன சொல்லணும், சி சொல்லுங்க, சி. திட்டுவீங்களா, திட்டுங்க, பிசாசை திட்டுங்க, மனுஷரை திட்டாதீங்க. புருஷனை பார்த்து சி, பொண்டாட்டை பார்த்து சி, திட்டுறமா இல்லையா? எல்லாம் என்ன பார்க்குறீங்க, திட்டுறீங்களா இல்லையா? பிசாசை பார்த்து என்ன சொல்லணும், சி போ பிசாசு, இப்படி சொல்லணும். பிசாசே மரியாதையோ போங்களேன், போய்விடுங்களேன். சில பாசங்க பிசாசு தோத்துற விதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, போய்விடு பிசாசே, அது அப்படி போவாது. சி போ பிசாசே, உன்னை இயேசுவின் நாமத்தில் துரத்துக்கிறேன்னா ஓடிடும். அப்போ உனக்கு விரோதமான சங்கீதம் 91 3-4 வாசிங்க, சொல்லுங்க சீக்கிரம். 91 3-4. அவர் உன்னை வேடனுடைய கண்ணி, என்னதுங்க வேடன்னா யாரு?
பிசாசு தான், உங்க வேடனே அவன் தான். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் வாசிங்க தப்புவிப்பார் வாசிங்க. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். வேற என்ன வேணும் சொல்லுங்க, வேற என்ன வேணும்? சிறகுகளாலே உன்னை, நீங்க சொல்லணும், என்ன மூடி இருக்கிறாருப்பா, என்ன மூடி இருக்கிறார். அவர் செட்டையின் கீழே ஆ. அடைக்கலம் புகுவார். போயிடணும், நேரா ஓடினாங்க. எங்க ஆண்டவரே நீர் என் அடைக்கலம், அதானே. கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கு ஓடியே சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமா, எல்லாம் பாடுங்க. நான் அங்கு ஓடியே சுகமாக தங்குவேன். கர்த்தரின் செட்டையின் கீழ் அடைக்கலம் வந்ததா, நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. கர்த்தரின் செட்டையின் கீழ் அடைக்கலம் வந்ததா, நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. அல்லேலூயா. என்ன சொல்லணும்? உன்னதமானவரின் மறைவு, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், எல்லாம் சொல்லுங்க, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார். இப்போ கூட ஏதோ ஒரு கொள்ளை நோய் வர ஆரம்பிச்சிச்சு. என்னது? குரங்கம்மை. கிட்டத்தட்ட 15 நாடுகளுக்கு பரவி இருக்குது. இனி இந்தியாவுக்குள்ளே வரலை. இப்போ ஒரு வியாதி கிளம்புது. இப்படி புதுசு புதுசாக கிளம்பிக்கிட்டு தான் இருக்கும் உலகம் முடிகிற வர. ஆனால் நம்ம என்ன பாடிட்டு இருக்கணும்? என்ன பாடணும்? என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். போயிடுங்க அவர்கிட்ட, அங்கே போய் உக்காந்துக்கிட்டு என்ன அந்த அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? என்னுடைய எதிர்பார்ப்பு அவர் என்னை பாதுகாப்பார். என்னுடைய எதிர்பார்ப்பு என்னை சந்தோஷத்தில் நிரப்புவார். அல்லேலூயா. 121 சங்கீதம் 5 8 வரை வாசிங்க சீக்கிரம். 121 சங்கீதம் 5 8 வரை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். இதெல்லாம் என்ன பண்றீங்க? படிச்சு மனசுல எழுதுனீங்களா? பாஸ்டர் வந்தா இதை சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுவார், அதற்காகத்தான் தேவன் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நானும் எடுத்து என்ன பண்ணணும்? சொல்லுங்க, நானும் எடுத்து என்ன பண்ணணும்? இதை சொல்லணும். கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே. கர்த்தர் என் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் எனக்கு இருக்கிறார். நிழலாய் இருக்கிறார். சொல்லியிருக்கீங்களா? காலையில எழுந்து நீங்க வெளியில கிளம்பும்போது என்ன சொல்லிட்டு கிளம்பணும்? கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என் வலது பக்கம் நிழலாய் இருக்கிறார். அப்புறம் பகலிலே வெயிலாகிலும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாது. நல்ல சந்தோஷமா கைகளை சொல்லுங்க, என்னை சேதப்படுத்தாது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை சேதப்படுத்தாது. இவ்வளவு ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு பாதுகாப்பு பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. அதான உண்மை. சுற்றி AK-47 வச்சுக்கிட்டு நம்மளை பாதுகாத்தா கூட உள்ளே பூந்து சுட்டுறாங்க நம்மளை. கரெக்டா செய்துறாங்களா இல்லையா? எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளவோ காரியத்தை வச்சாலும் ஆனால் நமக்கு எதுவுமே கிடையாது. நம்மளை ஒருத்தர் வந்து அடித்தா கூட கேட்க நாதி கிடையாது உலகத்தில். ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறாரு? கவலைப்படாத, என் அனுமதி இல்லாமல் ஒருவனும் மேலே கை போட முடியாதுன்றார். ஆமேன்னு சொல்லுங்க. ஊழியத்துக்காக அடி வாங்கியிருப்போம், அது வேற, அது சாட்சி. ஆனால் எங்களை யாருன்னு செய்ய முடியாது, அவர் அனுமதி இல்லாமல் தொடவே முடியாது. எல்லாம் சொல்லுங்க, அவர் அனுமதி இல்லாமல் வந்த பீலை என்ன பண்ணிட்டான்? திரும்பி ஒரே ஓட்டம். ஐயோ, இந்த ஜனங்களை நான் ஒன்றுமே, அவர்களுக்குள்ளே ஜெயகம்பீரம் இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள். நீங்கள் யாருங்க? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? சொல்லுங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து எனக்கு அது ஆகிடுமோ இது ஆகிடுமோ, எனக்கு பிரச்சனை வந்துடுமோ, நான் எனக்கு எனக்கு எதுவும் நடக்கக்கூடாது, எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, இப்போ ஏதோ கண்டன்னு சொல்லிட்டாங்க. கண்டன்னு சொன்னால் நல்லா கண்ட மீனாக வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடணும் வேண்டியதான். என்னங்க, அந்த மீனாக தேடணும். ஏதோ கண்டங்கிறானே, அந்த கண்ட மீனை வாங்கி நல்லா வறுத்து சாப்பிடணும். எனக்கு ஒரு கண்டமும் கிடையாது. நான் வாழ்வது தேவ கிருபை. புலம்பல் 3:22 என்ன சொல்கிறான் எரேமியா? வாசிங்க. எரேமியா 3:22 நாம் நிர்மூலமாகாது இருப்பது. எல்லாம் சொல்லுங்க, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க.
நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது. சொல்லுங்க, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபையே. நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். நான் நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். எல்லா கைகளை உயர்த்தி கிருபை கிருபை மாறாத கிருபை 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 மாறாத கிருபை. அல்லேலூயா. மூன்றாவது முன்னேற்றம். என்னதுங்க? நீ முன்னேற காரியம் இருக்கு பார்த்தீங்களா, அது கூட நீ அவரை தான் எதிர்பார்த்து காத்திருக்கணும். என்னை முன்னேற்றுவார். நம்ம முன்னேறாதபடிக்கு நம்மளை அழுத்துற 1000 சக்தி உலகத்தில் இருக்கலாம். சொல்லுவாங்கல்ல, ஜானியர்னா முளை சறுக்குது பாஸ்டர். நானும் நினச்சி பார்க்குறேன் ஏதாவது பண்ணணுன்ட்டு. ஆனால் நான் ஜானியர்னா சொல்லுங்க, நம்ம தான் அடிக்கடி சொல்லி பழக்கப்பட்டாலாச்சே என்னங்க தானே. நம்ம இதோட சொல்லியே சோம்பேறி ஆகிட்டோம். சொல்லியே நல்ல பஜனை பாடுறது. இதெல்லாம் பாடாதீங்க. நிச்சயமாக நீ ஜானியர்னா முளகெல்லாம் சறுக்க மாட்டேன். உன்னை சறுக்க விடுவாரா? சொல்லுங்கள், எத்தனை பேர் காதில் விழுந்துச்சு? இனி அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. இல்லவே இல்லை. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். உங்களை என்ன பண்ணாரு? நீங்க எப்படி இருந்தீங்க? ஒரு 70 பேரா எகிப்துக்கு போனீங்க. வெறும் 70 பேர். இன்னைக்கு பெரும் கூட்டமா இருக்கிறீங்க, பெரும் சேனைகளா இருக்கிறீங்க. உங்களை இப்பொழுது பெருக பண்ணினார். இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சமா இருந்த உங்களை திரளாய் பெருக பண்ணினார். உங்ககிட்ட கொஞ்சமா இருந்ததை திரளாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. நான் இன்னும் முன்னேறவே இல்லையே, நானும் என்னவோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன், முன்னேறத்துக்கு எதையோ செய்து. நான் சொல்கிறேன், நீ எதிர்பார்ப்போடு போய்கிட்டே இரு. உனக்கு முன்னேற்றத்தான வழி அவர் காட்டுவார். சங்கீதம் 32:8 சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு என்ன செய்வேன்னு சொல்றாரு. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்துனா என்ன, நீ எப்படி முன்னேறணும்னு போதிப்பாராம். முன்னேற ஆசை உள்ளவங்களா ஒரு ஆமீன் சொல்லுங்க. முன்னேறணும். நான் பின்னேறி போவே கூடாது. யார் முன்னாடியும் சொல்லுங்க. சரி இந்த காணல் நீர் கிடையாது. நான் அது நீர் மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் இல்லை. நான் காணல் நீர் கிடையாது, நான் ஜீவ நீர் ஊற்று. எத்தனை பேர் சொல்லுங்க? நிறைய பேர் தன்னை காணல் நீராகவே நினச்சிக்கிறது. நான் ஒன்றுமே இல்லை பிரதர், ஒன்றுமே இல்லை. அது சும்மா தாழ்மைக்கு வேணா உங்களை அப்படி நினச்சிக்கோங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ காணல் நீர் அல்ல. உன்னை எப்படி திரளாய் ஆண்டவர் பெருக பண்ணினாராம். நீ எப்படி இருப்ப? நீரூற்று. என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடுதா? எத்தனை பேர் இருதய நல்ல நதிகள் ஓடுது சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. தயவு செய்து ஓடலைன்னா இன்னைக்கு ஓட வைங்க இதயத்தை. எப்போ பார்த்தாலும் வறட்சி உள்ள இதயமாக வச்சுருக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் இந்த இதயத்தை வறட்சி இதயமாக வச்சுக்கிறது ஒன்றுமே இல்லை. நான் ஒரு வேஸ்ட்டு கூட உபயோகப்படுது. இப்போ 1 கிலோ வேஸ்ட்டை வாங்கினா 200 ரூபாய். இப்போ வேஸ்ட்டு கூட வியாபாரம் ஆகுது. நீங்கள் இன்னும் உங்களை பற்றி நினைக்காமல் இருக்கிறீங்க, உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க. என்னை முன்னேற செய்கிறவர் அவர். என்னை உந்தி தள்ளுவார். என்னை இழுத்து விழுத்து பின்னாடி விட்டால் கூட. நம்ம இந்திய நண்டுகள் எப்படி தெரியுமா? ஒரு முறை 4 நாட்டு நண்டுகள் கப்பலில் வந்துதான். அதில் 3 நாட்டு நண்டுகளை மூடி வச்சுருந்தாங்களாம். ஜப்பான் நண்டையும் அமெரிக்கன் நண்டையும் இங்கிலாந்து நண்டையும் மூடி வச்சு இந்திய நண்டை மூடவே இல்லையாம். அப்போ கேட்டாங்களாம், இந்த நண்டுகள்லாம் மன்னிக்கணும்,
அதாவது ஒரு நண்டுடைய பாத்திரம் மூடி இருக்குது, மற்றெல்லாம் மூடாமல் இருக்குது. இல்லை இல்லை சாரி மன்னிக்கணும், எல்லாம் மூடி வச்சிருக்குது. இந்த இந்திய நண்டு மட்டும் மூடலை. என்னன்னு கேட்டால், ஒரு நண்டு ஏறும்போது இன்னொரு நண்டு இழுத்து விட்டுரும். நீங்கள் கவலையே படாதீங்க, ஒரு நண்டு கூட வெளியில். இந்திய நண்டு என்ன பண்ணும், ஒரு நண்டு மேலே ஏறும்போது இன்னொரு நண்டு அது காலை பிடிச்சிக்கிட்டு கீழே இழுத்து விட்டுரும். அதனால் வெளியில் ஒரு நண்டும் வராது. பிசாசு அப்படித்தான், நம்ம கொஞ்சம் அப்படி காலை தூக்கி வைக்கும்போது காலை பிடிச்சிக்குவான், இழுத்து பின்னாடி விட்டுருவான். அவ்வளோதான். இயேசுவே சோத்திரம். காலை எடுத்து முன்னாடி வைங்க. எங்கேயாவது ஒரு தோல்வி நடந்திருக்கும், அவ்வளோதான். வாழ்க்கை ஃபுல்லாக அதை பற்றியே பேசுறது. தோத்துட்டேன் தோத்துட்டேன் தோத்துட்டேன். ஒரு முறை தோத்தா என்னங்க, கஜினி முகமது 18 முறை தோற்றான்னு இருக்குது, ஆனால் ஜெயித்தான்னு இருக்குது. அவனுக்கே அவ்வளோ முயற்சி. நம்மலாம் பைபிளை படிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நல்லா ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசிட்டு, ஆனால் செயலில் ஒன்றுமே இல்லாத உட்காந்துடுறோம். இருக்காதீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, கர்த்தரை கேளுங்க, செய்யவா ஆண்டவரே, நீர் எனக்கு நீங்கள் என் கூட இருந்தால் நான் ஜெயிப்பேன் சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஜெயிப்பேன் நான். ஆனால் ஆண்டவர் சொன்ன மாதிரி போங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரி கேளுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அது என்ன அர்த்தம் தெரியுமா? நீ முன்னேறணும்னு அவருக்கு அக்கறை இருக்குது. நீ பின்னோக்கியே போகக்கூடாது. கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கஷ்டம் 1000 வரும். நம்ம பார்க்காத கஷ்டமா? எவ்வளோ கஷ்டங்களை பார்த்துட்டோம். இதுக்கு மேலேயுமா நான்லாம் கஷ்டமே வராதுன்னு நினச்சேன், ஆனால் அதிகமாக வருது. கஷ்டமே வராதுன்னு நினச்சதுக்கு அதிகமாக வருது, ஆனால் கலங்கலை. ஏன் தெரியுமா? இன்னும் எவ்வளோ வேணாலும் வரட்டும். ஜெயிக்க வைக்கிறவர் அவர், முன்னேற வைக்கிறவர் அவர், திறந்த வாசலை வச்சிருக்கிறவர் அவர். எத்தனை பேர் உங்கள் காதில் விழுது? இனிமேல் உங்கள் வாயிலிருந்து ஜான் ஏறினா முளை சறுக்குது, அப்புறம் இன்னும் வேறு என்ன சொல்லுவீங்க? வெறுங்கையில் முளம். என்னது வெறுங்கையில் முளம்? அடுத்து இன்னொன்று சொல்லுவேன், வெறுங்கையில் முளம் போடாத. அதெல்லாம் அவங்களோட போட்டோம், நம்மக்கிட்ட வேணாம். நம்மளாம் ஆண்டவர் வெறுங்கையில் முளம் போட வைக்கிறவர் இல்லை. உனக்கு எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்து இப்போ முளம் போடு. இப்போ நான் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, இதுதான்ப்பா உன் சந்ததி வரப்போகிற பூமி, நடந்து திரி, எவ்வளோ வேணாலும் போ. அவன் கடைசி காலை வச்சான் பாரு, அது வரைக்கும் இஸ்ரவேல் எல்லாம் இருக்குது. இப்போ இஸ்ரவேல் எல்லாம் சும்மா வகுக்கல, அது ஆபிரகாமின் பாதம் பட்ட இடம். தேவன் எப்படி நிறைவேற்றிருக்கிறாரு பாருங்க. முன்னேற செய்தாருங்க, அவர் முன்னேற செய்வார். நீ உன் வேலையில் முன்னேற செய்வார். இன்றைக்கி ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கலாம், நீங்கள் ஒரு சாதாரண வேலை பார்க்கலாம், உங்கள் வேலையில் முன்னேற்றத்தை தருவார். இன்றைக்கி வேலையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், போராடிட்டு இருக்கலாம். நான்லாம் பல கன்சர்னில் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலம் இருந்துச்சு. எவ்வளோ காலம் தேவைகள். நான் வேலைக்கு போனால் தான் என் குடும்பத்தை நான் நடத்த முடியுன்ற சூழ்நிலை. ஊழியத்தில் ஒன்றும் பெருசாக அப்போல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவன் நமக்காக திறந்த வாசலை வைத்தார். எத்தனையோ காலங்கள் ரொம்ப கஷ்டம். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் என் வீட்டுக்கு வந்தார், அவருக்கு டீ கூட கொடுக்க முடியல என்னால். ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னை மீட் பண்ணுறாரு. திடீர்னு எதேச்சியாக பார்த்தாரு, வந்தார். அவர் என்னை கூப்பிட்டு போகிறார், வா கடைக்கு போகலாம் அப்படின்னு. நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். நான் சொல்கிற சில வருஷத்துக்கு முன்னாடி, ஆண்டவரே இப்படி ஒரு நிலையில் இருக்கிறேனே, எனக்கு என்னுடைய நண்பர் திடீர்னு வந்துட்டார், அவருக்கு ஒரு வீட்டில் டீ கூட போட்டு கொடுக்க முடியாத நிலையில் உட்காந்துருக்கேனே. அப்போனா ஊழியத்தில் நான் சபை கொஞ்சம் கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். அந்த ஒரு போராட்டமான சூழ்நிலை. அவர் கூப்பிட்டு போனார், டீ கடையில் டீ ஆர்டர் பண்ணிட்டார். நான் பயந்துட்டேன், காசு நம்ம தானே கொடுக்கணும், வீட்லேயே டீ போட்டு கொடுக்க முடியல, இங்கே எப்படி காசு கொடுக்குறது? நல்ல வேலை அவரே எடுத்து முதல்ல கொடுத்துட்டார். ஏதோ கர்த்தர் தான் கிரியை செய்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு சரி நானும் அப்போ ஒரு ஜெபம் பண்ணேன். இவர் மறுபடியும் என் வீட்டுக்கு வரும்போது இவர் வீட்டில் நான் நல்ல விருந்தே கொடுக்கணுன்னு ஆண்டவருக்கு சாட்சியாக சொல்கிற இடத்துல நின்று திரும்ப மறு வருஷம் வந்தார். என் வீட்டில் அவருக்கு நிறைவான விருந்து கொடுத்தேன். ஏன் சொல்கிறேன்னா, சில நேரங்கள் நம்ம அப்படி ஒரு பின்தங்கிய காலம் இருக்கலாங்க, இருந்திருக்கும். ஆனால் பயப்படாதீங்க, உங்களை முன்னேறி செல்ல வைக்கிறவர் அவர். சொல்லுங்க, எப்படி இருக்கும் உங்களுடைய பாதைகள் தெரியுமா? நீதிமொழிகள் 4:18. இருளா இருக்காது. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இப்படிப்பட்ட பாதையில் நடக்கிறீங்க? ஆண்டவர் அப்படிதான் பாதை வச்சிருக்கிறார் உங்களுக்கு. கவலைப்படாதீங்க. சமாதானம், மகிழ்ச்சி, பாதுகாப்பு, முன்னேற்றம் எல்லாம் அவர்கிட்ட எதிர்பாருங்க. அவங்கிருந்து வரும், அங்கேருந்து உங்களை நிரப்போம். நிறைய வசனங்கள் இருக்குது, நேரம் இல்லை.
ஏன்னா கர்த்தர் உங்களை அப்படி நடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். யாப்பேசின் எல்லைகளை பெரிதாக்கினவர். சொல்லுங்க, யாப்பேசின் எல்லையை பெரிதாக்கினவர். யாப்பேசினா என்ன அர்த்தம்? துக்கம். அவங்க அம்மா பேர் என்ன வச்சுட்டாங்க? துக்கம்னு வச்சுட்டாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர்கிட்ட போயிட்டு, தேவரீர் என்ன செய்யணும்? என் எல்லைகளை பெரிதாக்கணும். அந்த ஒரு வசந்த மாத்திரம் வாசிங்க. 1 4:10 வாசித்து முடிப்போம். 1 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து தேவர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி துக்கம்னு பேர் வச்சவனே ஜெபம் பண்றான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்றார். வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதையெல்லாம் தேவன் அருளினார். அல்லேலூயா. அதனால நம்ம எந்த ஒரு வசதி இல்லாம குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். எனக்கு யாருமே சொத்து வைக்கல, சுகம் வைக்கல. எங்களுக்கு மட்டும் என்ன வச்சுட்டு போனாங்க? நாங்கன்னா இங்கிலாந்து மகாராணி பரம்பரையில் தான் வந்தோம். ஒன்றுமே கிடையாது. உண்மை சொல்கிறேன். எல்லாம் இருக்கிறதெல்லாம் அழிச்சு போட்டு போயிட்டாங்க எங்கள் முன்னோர்கள். அப்படி செஞ்சாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. நமக்காக விசேஷித்த நன்மை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன முன்னோர்களை பற்றி கவலை? அது அவங்க வச்சுட்டு போல ஒரு பரம்பரை சொத்து இல்லை, எனக்கு அது இல்லை, நான் இப்படி இருக்கிறேன், அதெல்லாம் பேசாதீங்க. உங்கள் கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. என்னை ஆசீர்வதிக்க வல்லவர்னு விசுவாசிங்க. என்னை நிரப்ப வல்லவர்னு விசுவாசிங்க. நான் இன்னைக்கு ஒரு பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் சரி, என்னை முன்னேற்றவர் வல்லவர். முன்னேற செய்வார். எல்லாம் வாயத்தந்து சொல்லுங்க, முன்னேற செய்வார். சொல்லுங்க, முன்னேற செய்வார். நீ முன்னேறுவாய். நீங்கள் சொல்லுங்க, முன்னேறுவீர்கள். ஆனால் எதிர்பாருங்க அவர்கிட்ட. அங்கே எதிர்பாருங்க. என்னை முன்னேற்றும் தேவன், என்னை பாதுகாக்கும் தேவன், என்னை சமாதான மகிழ்ச்சியினால் நிரப்பும் தேவன். அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் அங்கே எதிர்பார்க்காம நீங்கள் வேற எங்கே எதிர்பார்த்துட்டு வாழ்ந்தீங்கன்னா நடக்காது. நடக்கணும்னா எங்கே எதிர்பார்க்கணும்? ஒவ்வொரு நாளும் அங்கே எதிர்பார்க்கணும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், நம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின்படி எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.